லூக்கா 15 20ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 15 20ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அடுத்து மூன்றாவதாக 25ஆம் வசனத்தை வாசிப்போம். 25ஆம் வசனத்தை வாசிப்போம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். போதும், அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். ஸோ இதில் 3 காரியத்தை நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த 3 வசனங்களிலிருந்து 3 காரியங்களை நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். கடந்த ஒரு வாரமாக நாம் சபையிலே காலையிலும் மாலையிலும் ஒன்று கூடி நாம் ஜெபித்து வருகிறோம். பெற்றோர்கள் ஜெபம் என்று அதற்கு பெயர் வைத்துகிறோம். பிள்ளைகளுக்காக, குடும்ப நன்மைக்காக ஜெபித்து வருகிறோம். ஆகவே இந்த சம்பவத்திலிருந்து குடும்பத்திற்கான சில ஆலோசனைகளையும் சில வெளிப்பாடுகளையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த வாசித்த சம்பவங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை ஒரு உவமையாக சொன்னார், ஒரு உதாரணமாக சொன்னார். அது எதை சார்ந்தது? அது ஒரு குடும்பத்தை சார்ந்தது. அது எதை சார்ந்தது? ஒரு தகப்பன் இருக்கிறாரு, அப்புறம் ஒரு அண்ணன் தம்பி, இதானே குடும்பம் இல்லைங்களா? அங்கே மனைவியும் இருந்திருப்பாங்க, பிள்ளைகள் எல்லாமே 1-2 பேருக்கு மனைவி, பிள்ளைகள், மச்சினிச்சி, மைனிமார், கொழுந்தியா, மாமியார், மருமகள் எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் இங்கே 3 பேரை முக்கியப்படுத்தி சொல்றார். யாரு? ஒரு தகப்பன், அப்புறம் யாரு? 2 பிள்ளைகள். ஏன் குடும்பத்தை தேர்ந்தெடுத்து இந்த ஓமைய கதையை சொல்லுகிறாரு இல்லைங்களா? அடுத்து இவர் சொல்லுகிற இந்த ஓமையில, இந்த சம்பவத்தில் 2 காரியம் நடக்குது. ஒன்று என்னன்னா, ஒரு பிரிவு, அப்புறம் ஒரு இணைப்பு. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு பிரிவு, அப்புறம் ஒரு இணைப்பு. முதல்ல ஒரு குடும்பம் உடைக்கப்படுது, அப்புறம் ஒரு குடும்பம் சேர்க்கப்படுது இல்லைங்களா? ஒரு தகப்பன், 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பையன் என்ன செய்யறான்? எல்லாத்தையும் பிரிச்சுட்டு தனியா போறான். நான் தனி குடுத்தன இருக்க போறேன் அப்படிங்க. நான் போய் என்ன செய்ய போறேன்? தனியா நான் என்ன செய்ய போறேன்? வாழ்ந்து சாதிச்சு காட்டி, ஆமேன், வாழ்க்கையில உங்க முன்னாடி நான் நல்லா ஆகி காட்டி. யார் முன்னாடி? பெற்றவங்களே அவங்க தானே. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா வாழ்ந்தீங்கன்னா பெற்றவங்களை விட வேற யாரு சந்தோஷப்படுவா? சொல்லுங்களேன். பிள்ளைகள் நல்லா வாழ்ந்தா பெற்றவர்களை விட சந்தோஷப்படக்கூடிய ஒருவர் இந்த உலகத்தில் உண்டு என்று யாராவது ஒருவன் நினைப்பான். ஆனால் அவனை போல ஒரு முட்டாள் ஒருவன் இந்த உலகத்தில் கிடையாது இல்லைங்களா? அப்போ பெற்றவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன்னா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்? எல்லாத்தையும் வாங்கிட்டு பிரிச்சுட்டு என்ன செய்கிறான்? தனியாக போகிறான். ஒரு பிரிவு, ஒரு உடைப்பு அங்கே ஏற்படுகிறது. அப்புறம் திரும்ப வருகிறான், ஒரு இணைப்பு ஏற்படுகிறது. ஆமேன்னு சொல்லுங்க இல்லைங்களா? அப்போ பிரிவுகளுக்கு பின்னாக, குடும்பங்கள் உடைக்கப்படுவதற்கு பின்னாடி பொல்லாத ஆவி சாத்தான் இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? இணைப்புக்கு பின்னாடி தேவன் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமீன். குடும்பங்களை உடைப்பதிலே, பிரிப்பதிலே பல வகைகளை தினமும் பிசாசு என்ன செய்கிறான்? பல வகைகளை செயல்பட்டு கொண்டு வருகிறான். குடும்பத்தில் உள்ளவர்களை பயன்படுத்துகிறான். இந்த உடைப்பும் பிரிவும் பற்றி ஏன் பேசுகிறோம்? ஏன் ஆண்டவர் இந்த உண்மையில பேசுகிறார் அப்படின்னா, இந்த பிரிவும் உடைப்பும் மனிதனுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை, பல பாவங்களை, பல கட்டுகளை கொண்டு வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. கவனிக்கிறீங்களா? ஆக இந்த உவமையை ஏன் அவர் சொன்னாரு? இந்த உவமையில மனம் திரும்புதல் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். கவனிக்கிறீங்களா? இப்ப இந்த உவமையை இந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, நல்ல கவனிங்க. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா கடைசி வசனம் வரைக்குமாக ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, காணாமல் போன. என்ன வார்த்தை வருகிறது? காணாமல் போன அல்லது தொலைந்து போன. கவனிக்கிறீங்களா? தமிழ்ல காணாமல் போனேன்னு தான் வந்திருக்கிறது. ஆங்கிலத்தில் லாஸ்ட், அதாவது தொலைந்து போன அப்படிங்கிற வார்த்தை வருது. இன்னொரு மொழிபெயர்ப்புல எப்படி வருதுன்னா, ஆஸ்ட்ரே அப்படின்னா அது எதை குறிக்கிறதுனா, காணாமல் போன ஆடு. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 119 176வது வசனத்துல
சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்புறம் ஏசாயா 53:6 தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நாம் எல்லாரும் ஆட்டை போல வழி தப்பி அவனவன் தன் தன் பாதையிலே போனோம் என்று சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? காணாமல் போன அப்படிங்கிறதுல முக்கியமாக தேவன் பயன்படுத்துகிற ஒரு மிருகம் என்னதுன்னா ஆடுதான். ஒரு மிருகம் என்னது? ஆடுதான். இந்த ஆடை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, நீங்க ஒரு நாயை கொண்டு போய் 2 ஊர் தள்ளி விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த நாய் திரும்ப உங்க வீட்டுக்கு வந்துடும். இந்த நாய் உங்க வீட்டுக்கு என்ன செஞ்சிடும்? திரும்ப வந்துடும். 2 கிலோமீட்டர் இல்லை, சில நேரங்களில் நீங்கள் எங்கே கொண்டு விட்டாலும் சில திரும்ப வந்துடும். அதுபோல் மாடை கொண்டு நீங்கள் வயலில் மேய்க்க விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். அது சாயங்காலம் என்ன செய்யும்? நேர் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். கழுதையும் அப்படி வந்துடும். பைபிளில் வசனம் இருக்குது, மாடு தன் எஜமானனை, கழுதை தன் முன்னணையை என்ன செய்யும்? அறியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆட்டை பற்றி பேசும்போது ஆட்டை பற்றி சொல்லுகிறாரு, இந்த ஆடை பராமரிப்பது என்பது மிகப்பெரிய வேலை ஒரு மேய்ப்பனுக்கு. கவனிக்கிறீங்களா? இந்த ஆடு தொலைஞ்சுதுன்னா அந்த ஆட்டை தேடி தான் போகணும். இந்த ஆட்டை என்னதான் செய்யணும்? தேடி போகணும். மாடு தொலைந்தாலோ நாய் தொலைந்தாலோ ஒரு நம்பிக்கை உண்டு, பிறக்கும், எப்படியாவது வந்துடும், எப்படியாவது என்ன செஞ்சிடும்? வந்துடும். ஆனால் ஆட்டை பற்றி அப்படி ஒரு நம்பிக்கை மேய்ப்பனுக்கு வராது. அதனால் என்ன செய்கிறாருன்னா, இந்த வசனம் சொல்லுகிறது லூக்கா 15 நீங்கள் வாசிச்சீங்கன்னா 4வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். பார்க்குறீங்களா? லூக்கா 15 கவனிங்க, 4ஆம் வசனத்தில் சொல்றாரு, 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு விட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ அப்படிங்கிறாரு. அப்போ இந்த ஆட்டை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ பெரிய வேலையாக இருக்குது பாருங்க. மேய்ப்பன் இந்த ஆட்டை தேடி என்ன செய்கிறான்? மேடுகளும் பள்ளத்தாக்குகளும் காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் இல்லைங்களா, முட்புதருக்குள்ளும் என்ன செய்கிறான்? தேடி தேடி அலைகிறானாம். அலைந்து தான் கண்டுபிடிச்சி அப்புறம் இந்த ஆட்டை என்ன செய்கிறானா? தோளில் போட்டு கொண்டு வர்றானா. என்ன செய்கிறானா? ஏன் அதை தோளில் போட்டு கொண்டு வர்றான்? அதை சிலர் பெருமையாக பேசுகிறாங்க, பாடுறாங்க. இருக்கட்டும், நல்லது. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னா, இந்த ஆடை குறித்து சொல்லும்போது சில ஆடுகள் முட்டாள் ஆடுகளாக இருக்குமா, சில ஆடுகள் எப்படி இருக்குமா? இந்த முட்டாள் ஆடுகள் எஜமான் வந்தாலும் எஜமான தெரியாமல் ஓடுமா. எஜமான தெரியாமல் என்ன செய்யுமா? இந்த பள்ளத்தாக்கில் புதரில் சிக்கியிருக்கிற ஆடு என்ன செய்யுமா? ஓடுமா, வராதான். நீங்கள் கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இந்த மாடு தொலைஞ்சிட்டுனா நீங்கள் எங்கேயோ இருக்கிற மாட்டை போய் பார்த்துட்டீங்க. ஒரு நாய் தொலைஞ்சிடுச்சு, பக்கத்து ஊரில் இருக்கு, போய் அந்த நாயை பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் போன உடனே நாய் என்ன செய்யும்? வாழை ஆட்டும், உங்கள் மேலே காலை தூக்கி போடும். ஆனால் இந்த ஆடு அப்படி செய்யாது. இந்த ஆடு என்ன செய்யாது. அதை திரும்ப கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்? காலை கட்டி தோளில் போட்டு கொண்டு வரணும். ஏன்னா சில ஆடுகள் முட்டாள் ஆடுகளாக இருக்குது. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நீங்கள் நாய் குட்டி, சின்ன குட்டி கூட பாருங்க, எங்கேயாவது இருந்து திரும்ப போனீங்கன்னா வாழை ஆட்டிட்டு வந்துடும், உங்கள் பின்னாடியே வந்துடும். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் பைக்கில் போனால் கூட ஓடி வரும். ஆனால் இந்த ஆட்டை என்ன தான் செய்யணும்? தோளில் தூக்கி போட்டு தான் கொண்டு வரணும். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமேன். ஆனால் கவனிங்க, நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அந்த ஆடை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர் தேடி திரியானோ அப்படிங்கிறார். அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சு போச்சு. ஒரு வெள்ளிக்காசு தொலைந்து போச்சு, காணாமல் போச்சு. அதை குறித்து அவர் சொல்லும்போது சொல்றாரு, லூக்கா 15 அவ வீட்டை பெருக்கி விளக்க கொளுத்தி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் வீட்டை என்ன செய்வா? அல்லோலப்படுத்திடுவா. மேசையை கவுத்து, பாத்திரத்தை கவுத்து, அமீன், விளக்கமாற எடுத்து பெருக்கி, அமீன், வீட்டில் யாரையும் இருக்க விட மாட்டா. ஏன்னா வெள்ளிக்காசு எல்லாம் காணாமல் போயிருக்குது. கவனிக்கிறீங்களா? அப்போ ஆடு காணாமல் போகும்போது லூக்கா 15:4 சொல்லுகிறது, மேய்ப்பன் அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடி திரியானோ. அடுத்து வெள்ளிக்காசு காணாமல் போகும்போது சொல்லுகிறது, அதை தொலைத்த பெண்மணி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் வீட்டை என்ன செய்வாளாம்? பெருக்கி தேடி அதை எப்படியாவது கண்டுபிடிச்சிடுவான்னு எழுதப்பட்டிருக்கு.
ஆமென். ஆனா மகன் தொலைந்து போன போது அப்படி எழுதப்படலை. கவனிக்கிறீங்களா? ஆனா மகன் தொலைந்து போன போது அப்படி என்ன செய்யலை, எழுதப்படலை. அங்க என்ன எழுதப்பட்டிருக்குங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமா பார்க்கணும் நாம. லூக்கா அதுல தகப்பன் ஒரு வார்த்தையை சொல்றார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, கவனிங்க, அதாவது நல்ல கவனிங்க. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆடு காணாம போது அதை கண்டுபிடிச்ச மேய்ப்பன் என்ன செய்வானா, தோல்ல போட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கூட்டு சொல்லுவானா, என் ஆடு காணாம போச்சு, என் ஆடை கண்டுபிடிச்சேன் அப்படிம்பானா, வந்து சந்தோஷப்படுங்க அப்படிம்பானா. அது போல காசு கிடைச்ச பிறகு அந்த பெண்ணு சொல்லுவாளாம், பக்கத்து வீட்டெல்லாம் எல்லாரையும் கூட்டு, என் காசு காணாம போச்சு, இப்ப என்ன செஞ்சிட்டேன், கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்லுவாளாம். ஆமீன். அப்ப 2 இடத்திலும் கண்டுபிடித்தேங்கிற வார்த்தை வரும். ஆனா மகன் காணாம போன இடத்துல மட்டும் என்ன வருது அப்படின்னு நீங்க பாருங்க. 15ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், கண்டுபிடித்தேன் இல்லை. கவனிக்கிறீங்களா? இப்ப நீங்க பாருங்க, லூக்கா 15:5 சொல்றாரு, கண்டுபிடித்த பின்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதா, கண்டுபிடிக்கிறாங்க, ஆட்டை கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா? அப்புறம் வெள்ளிக்காசு என்ன செய்றாங்க, 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, கண்டுபிடித்த பின்பு இல்லைங்களா? கண்டுபிடித்தேன் அவள் சொல்றா, எல்லாரையும் கூட்டு என்ன சொல்றா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறா. ஆனா இங்க தகப்பன் என்ன சொல்றாரு, என் குமாரனாகிய இவனோ என்ன செய்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், கண்டுபிடித்தேன் அல்ல, என்ன செய்யப்பட்டான், கண்டுபிடிக்கப்பட்டான் அல்ல, காணப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகவே ஒவ்வொரு வார்த்தைகளும் முக்கியம் பெறுகிறது. ஏன் இந்த மகனை தேடி தகப்பன் போகல, ஆட்டை தேடி மேய்ப்பன் போனான், தொலைந்து போன காசை தேடி பெண் என்ன செய்தால், வீட்டில் பெருக்கி தேடினால், ஏன் காணாமல் போன மகனை தேடி தகப்பன் போகவில்லை? கவனிக்கிறீங்களா? ஏன் மகனை தேடி தகப்பன் என்ன செய்யவில்லை? இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். இந்த கேள்வியை நம்ம என்ன செய்யணும், கேட்கணும், அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும் என்பதற்காகவே இப்படியெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மாதிரியாக கதையை சொல்லுகிறார், ஓமையை சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமீன். தகப்பன் பெரிதாக வலியுறுத்த நினைப்பது, கவனிங்க, இந்த சம்பவத்தில் ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளணும். என்ன புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, இந்த தகப்பன் என்ன, அதாவது மகன் திரும்ப வந்துட்டான், மகன் திரும்ப என்ன செஞ்சிட்டான், வந்துட்டான். வரும்போது தகப்பன் ஓடி போய் கழுத்தை கட்டி முத்தம் கொடுக்குறான். முத்தம் கொடுத்த பிறகு அடுத்து மகன் பேச ஆரம்பிக்கிறான் இல்லையா? பேச ஆரம்பிக்கும் போது 21ஆம் வசனத்தில் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? தகப்பனே, நான் என்ன செஞ்சிட்டேன், உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு முன்பாக நான் என்ன செஞ்சிட்டேன், பாவம் செஞ்சு விட்டேன் என்று என்ன செய்கிறான், பேசுகிறான். அடுத்த வசனம் பாருங்க, 22ஆம் வசனத்தில் அப்பா அதுக்கு பதில் சொல்லலை. தகப்பன் அதற்கு என்ன செய்யலை, சரிப்பா நீ தப்பு பண்ணிட்ட, நீ போய் என்ன செஞ்சிட்ட, இந்த தப்பெல்லாம் பண்ணிட்ட, உணர்ந்துட்ட, அப்படிலாம் என்ன செய்யலை சொன்னாரா? எதுவுமே சொல்லலை. ஏன் சொல்லலை? கவனிக்கிறீங்களா? அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆனால் அவர் வேற என்னெல்லாமோ சொல்றார். ஏன் என்ன சொல்றாரு? இவன் மரித்தான், உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், அதை பற்றி பேசுகிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? அவன் தப்பு பண்ணிட்டேன், பாவம் செஞ்சிட்டேன், பரத்துக்கு முன்பாக உமக்கு முன்பாக, அதெல்லாம் அவன் பேசுகிறான். இவர் வேற என்னமோ பேசுகிறார். இவர் வேற என்னமோ பேசவில்லை. இவர் பேசுவது என்னதை பேசுகிறார் என்றால், அவன் வந்ததை பேசுகிறார். ஆமீன் சொல்லுங்க. அவன் திரும்பவும் வந்ததை அவர் பேசுகிறார். அவன் திரும்பவும் வந்தான் பாருங்க, அதுலதான் விஷயம் இருக்கு. அவன் காணாமல் போனான் பாருங்க, அதுலதான் விஷயம் இருக்கு. கவனிக்கிறீங்களா? இப்ப நல்ல கவனிங்க. ஒரு இடத்துல, ஒரு ஊர்ல நீங்க போய் ஒரு 5 வருஷம் தொடர்ந்து நீங்க குடியிருந்தீங்கன்னா என்ன ஆவீங்க? இந்த ஊரை விட்டு நீங்க வெளியூரோ வெளிநாடுக்கோ போய் ஒரு 5 வருடம் அங்க குடியிருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 5 வருடத்துல நீங்க என்ன ஆவீங்கன்னா, அந்த ஊர் மாதிரியே பேச, அந்த ஊருக்காரங்க மாதிரியே சாப்பிட, வார்த்தைகள் செய்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அது மாதிரி நீங்க மாற ஆரம்பிப்பீங்க இல்லைங்களா? ஏன் அப்படி ஆரம்பிக்கிறோம் சொல்லுங்க?
ஏன் அப்படி சிலர் பாருங்க, கொஞ்ச நாள் வெளிநாட்டில் இருந்துட்டு வருவாங்க, வந்தால் கொஞ்சம் வார்த்தையெல்லாம் வித்தியாசமாக இருக்கும், பாஷையெல்லாம் என்ன செய்யும், கொஞ்சம் மாறும், சாப்பாடு மாறும், எல்லாமே மாறும். ஏன் அப்படி ஆகுறாங்க சொல்லுங்க? அது இயல்பு. ஏன் மாறுறாங்கன்னா அதற்கு பதில் என்னது? அது இயல்பு. ஏன்னா எங்கே போய் யாரோடு இருக்கிறோமோ அதுவாக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிப்போம். கவனிக்கிறீங்களா? எங்கே போய் யாரோடு இருக்கிறோமோ, அதனால தான் உலகத்தில் பழமொழியெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க, உன் நண்பனை சொல்லு நீ யார் என்று சொல்லுகிறேன். கவனிக்கிறீங்களா? கொஞ்ச நாள் அவங்க கூட போய் இருந்து பாருங்க, அது மாதிரி ஆயிடுவீங்க. ஏன் சில பேர் ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் உடுத்தி ஒரு மாதிரி எல்லாம் பண்ணுறான்? ஏன்னா அவன் சில சினிமாவில் அவன் என்ன செஞ்சிட்டான், சினிமாவையும் அதுலேயும் பார்க்கறதுனால அது அது அப்படி அவனுக்குள்ள தன்னால் என்ன செய்கிறது, மாறி விடுகிறது. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இப்போ நல்ல கவனிங்க. ஒரு நல்ல அப்பா, ஒரு நல்ல குடும்பம், இந்த குடும்பத்தை விட்டுட்டு அவன் எங்கே போகிறான்? தூர தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பக்கத்து ஊர் இல்லை, எங்கே போகிறான்? தூர தேசம். பக்கத்தில் இருக்கிற நாடு கூட இல்லை, கொஞ்சம் தள்ளி இருக்கிற நாட்டுக்கு போகிறான். அது ஐரோப்பாவாக இருக்கலாம், இஸ்ரேலில் இருந்து எங்கே போகலாம், ஏதோ ஒரு நாட்டுக்கு, தள்ளி ஒரு நாட்டுக்கு போய் அங்கே போய் வாழ ஆரம்பிக்கிறான். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமீன். இந்த குடும்பம் நல்ல குடும்பம், இந்த தகப்பன் நல்ல தகப்பன். எல்லாரும் சொல்லுங்க, இந்த குடும்பம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இந்த குடும்பம் நல்ல குடும்பம். இந்த தகப்பன் நல்ல தகப்பன். இவர்கிட்ட இருந்தா, இந்த குடும்பத்தில் இருந்தா இவருடைய பழக்கம் வரும், இவரோடு கூட இருந்தா இவருடைய சிந்தனை வரும், இவரோடு கூட இருந்தா இவர் என்னென்ன செய்கிறாரோ அதெல்லாம் இவனுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். கவனிக்கிறீங்களா? இப்ப அவன் தூர தேசத்துக்கு போகிறான். அது துன்மார்க்கமான தேசம், அது பாவம் நிறைந்த தேசம், அது நம்பிக்கை இல்லாத தேசம், நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் வாழுகிற தேசம். கவனிக்கிறீங்களா? உதாரணமாக நீங்க நினைச்சு பாருங்களேன், இந்த குடும்பம் நல்ல குடும்பம், இந்த ஊர் நல்ல ஊர், இதுல இருந்து வேற ஒரு ஊருக்கு போகிறான், அங்க தெருவுக்கு 10 சாராய கடை இருக்குன்னு வைத்துக்கோங்க. அங்க போய் இருக்கிறான், அங்க தப்ப யாருமே தப்புன்னே சொல்லலை, அங்க யாருமே பாவத்தை என்ன செய்யலை, பாவம்னே சொல்லலை, அதை பத்தி பாவம்ங்கிற என்னங்கிற சிந்தனை அவங்களுக்கு வரல. அந்த ஊர்ல போய் இருக்க 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 கொஞ்ச நாள் கழிச்சு அவன் என்னவாக மாறுவான், அவர்களை போல மாறி விடுவான். அது இயல்பு. நல்லா கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே என்ன காரணம் அப்படின்னா, மனிதன் தேவனை விட்டு தூரம் போனது தான். கவனிக்கிறீங்களா? மனிதன் தன்னை சிருஷ்டித்த மெய்யான தேவனை விட்டு தூரம் போனது தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். கவனிக்கிறீங்களா? இந்த தேவனோடு, படைத்த தேவனோடு ஒரு மனிதன் இருக்க 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 அவரோடு அவன் தன்னுடைய ஐக்கியத்தை வைத்து கொள்ள, அவரோடு கூட தன்னுடைய நேரத்தை செலவழிக்க 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 அவன் தன் தேவனை போலவே மாறி போவான். தேவனுடைய பராமரிப்புக்கு கீழே இருப்பான், தேவனுடைய பாதுகாப்புக்கு கீழே அவன் இருப்பான். அப்படின்னு சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? ஆனால் நல்ல கவனிங்க, மனிதன் தூரம் போனான். மனிதன் என்ன செய்தான்? தூரம் போனான். தனக்கு இஷ்டமான தெய்வங்களை உண்டு பண்ணி கொண்டான். கவனிக்கிறீங்களா? ஆமீன். தன்னை உண்டாக்காத தேவர்களுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டான். பாவங்களுக்கும் மற்ற எல்லா காரியங்களுக்கும் தன்னை அர்ப்பணித்து கொண்டான். ஆகவே நல்ல கவனிங்க, தூரம் போனவன் திரும்ப வருவது தான் இங்க முக்கியம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? தூரம் போனவன் திரும்ப தகப்பனிடத்துல வர்றதா இங்க முக்கியம். அவன் என்னெல்லாமோ பேசுறான், நான் அந்த பண்ணிட்டேன், இந்த தப்பை பண்ணிட்டேன், சொத்தை அழிச்சிட்டேன், வேசித்தனம் பண்ணிட்டேன், விபச்சாரம் பண்ணிட்டேன், குடிச்சிட்டேன், வெறிச்சிட்டேன்னு கதையெல்லாம் சொல்றான். அதெல்லாம் அவர் கண்டுகல. நீ வந்துட்டல்ல, அது போதும், இனிமே பாரு நீ எப்படி இருப்ப. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமேன். நீ வந்துட்டல்ல. எல்லாரும் சொல்லுங்க, நான் வந்துட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் வந்துட்டேன். நான் ஆண்டவரிடத்துல வந்துட்டேன். ஆமேன். நான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்துட்டேன். என்னை படைத்தவரிடத்துல வந்து விட்டேன். என்னை உருவாக்கின இடத்துல வந்து விட்டேன். என் தகப்பன் வீட்டுக்கு வந்து விட்டேன். ஆமேன் சொல்லுங்க. நீ வந்துட்டா போதும், இயேசு கிட்ட வா. நீ இயேசு இடத்துல வந்துரு. இயேசு உன்னை சிருஷ்டித்த தேவன், அவரிடத்துல நீ வந்து விட்டால் போதும். நீ வந்த பிறகு பாரு, எல்லாமே மாறும். அப்ப தகப்பனுக்கு எல்லாம் தெரியும். ஆமேன். தகப்பனுக்கு எல்லாமே என்னது தெரியும். அவன் தப்பு பண்ணதை வச்சதெல்லாம் தெரியும். ஆனா நீ வந்துட்டல்ல, அதுதான் இங்க விஷயமே. ஆமீன். அதைத்தான் சொல்றாரு, நீ இவன் காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆமீன் சொல்லுங்க.
அவன் காணாமல் போனான், திரும்பவும் என்ன செய்தான்? காணப்பட்டான். ஆமீன். ஆகவே நல்ல கவனிங்க, மனுக்குலத்தின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் அத்தனை கெடுதலுக்கும் என்ன காரணம் என்றால், தன்னை படைத்த மெய்யான தேவனை விட்டு தூரம் போனதான் காரணம். ஆமீன். அதிலிருந்து திரும்ப வருவதற்கு பெயர்தான் மனம் திரும்புதல். முதலாவது மனம் திரும்புதல். ஆமீன். கவனிக்கிறீங்களா? ரெண்டாவது இன்னொரு பையன் அங்கே இருக்கான். ரெண்டாவது இன்னொருத்தன் இருக்கிறான். அவன் மூத்த பையன். அவன் யாரு? மூத்த குமாரன். ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம். லூக்கா 15 25ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். போதும், நல்ல கவனிங்க. நான் போன வாரம் அவன் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், அவன் நைட்டு வந்திருப்பான், இருட்டில் வந்திருப்பான், யாருக்கும் தெரியாமல் வந்திருப்பான்னு. இல்லை, அப்படிலாம் அவன் வரலை. நைட்டில் வந்தால் அப்பாவுக்கு எப்படி தெரியும்? எப்படி ஓடி போய் கட்டி பிடிப்பார்? கதவை தட்டி அவர் தூங்கிட்டு இருக்கிறவரெல்லாம் எழுப்பணும் இல்லைங்களா? அவன் நைட்டு வரல. அவன் எப்போ வந்தான்னா பட்ட பகலில் வந்தான். எல்லாரும் பார்க்கும்போது வந்தான். அப்படி வர முடியுமா? ஏங்க, ஒரு மனிதன் தூர தேசத்துக்கு போய் சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் இப்போ தோல்வி அடைந்த ஒரு வாழ்க்கை அங்கே வாழ்ந்திருக்கிறான். ஜமீன்தார் மாதிரி போனான். தங்க நகையெல்லாம் போட்டு புது ஜொலிக்கிற சட்டையெல்லாம் போட்டுட்டு போகும்போது குதிரை வண்டியில் போனான். வரும்போது எப்படி வர்றான்? வெறுங்காலா, செருப்பு கூட இல்லாமல் வர்றான், கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட வர்றான். அப்படி வரும்போது எவனாவது பகலில் வருவானா? நைட்டு தானே, தெரியாமல் வருவான். ஆனால் இவன் பகலில், பட்ட பகலில் வந்து அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எல்லாரும் மத்தியில் அவமானப்பட்டு வர்றதை விட இவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. என்ன காரணம்னா, இவனுக்கு நல்ல தெரியும் எப்போ அண்ணன் வீட்டில் இருக்க மாட்டான். நல்லா நினைக்கிறீங்களா? இவன் ஏன் இந்த டயத்தை தேர்ந்தெடுத்தான்னா, எப்போ அண்ணன் வயலில் இருப்பாங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லி அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் எப்போ வயலுக்கு போவான், எப்போ திரும்பி வருவான் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? இளைய குமாரனுக்கு என்னது தெரியும். கவனிக்கிறீங்களா? இப்போ இந்த மூத்த குமாரனை பற்றி நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். மூத்த குமாரன் இருக்கிறான் இல்லையா? மூத்த குமாரன்னா அண்ணன். அண்ணனை பற்றி நீங்கள் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணனுடைய வாழ்க்கையை என்ன செய்யணும்? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கவனிக்கிறீங்களா? அண்ணன் வயலில் இருந்தான், வயலிலிருந்து திரும்ப வந்தான்னா நீங்கள் என்ன கற்பனை பண்ணக்கூடாதுன்னா, ஒரு கோமணத்தை பாய்ச்சிட்டு ஒரு மம்பட்டியோட வயலில் இருந்து, அல்லது ஏதோ கொஞ்சம் ஆடு மாடை கையில் பிடிச்சி இழுத்துட்டு வந்தான் அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. வயலில் இருந்து அவன் முதலாளி வர்றான். அங்கே வயலில் அவங்க நிறைய வேலைக்காரங்க வேலை பார்த்துருப்பான். அவங்களெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணிவிட்டு குதிரை வண்டியில் நல்ல ஜமீன்தார் மாதிரி இறங்குறாங்க. சும்மா கிடையாது, மூத்த பையன் அப்படி கிடையாது. நல்லா கவனிக்கிறீங்களா? அவன் வந்த உடனே என்ன செய்கிறான் அப்படின்னா, கேட்குறான், இங்கே என்ன நடக்கு? வீட்டுக்கு வந்தவுடனே என்ன ஏன்னா வரும்போதே அந்த வசனம் லூக்கா 15:25 சொல்லுகிறது, அவன் வயலிலிருந்து வீட்டுக்கு வந்தான். வரும்போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கண்டு விசாரிக்கிறான், இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன? அப்போ விவரத்தை சொல்கிறாங்க, உங்கள் தம்பி வந்துட்டாரு, சுகத்தோடு வந்துட்டாரு, அதனால் உங்கள் அப்பா இவ்வளவு என்ன செய்கிறாருன்னு சொன்ன உடனே மூத்த மகன் என்ன செய்தான்? கோபப்பட்டான். மூத்த மகன் என்ன செய்தான்? கோபப்பட்டான். ஏன் கோபப்பட்டான்? ஏன் கோபம் வந்தது அவனுக்கு அப்படின்னா, அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் அப்பாவை கூப்பிட்டு பேசுகிறான், அல்லது அப்பா அவனை கூப்பிட்டு பேசும்போது சொல்லும்போது ரெண்டு பேரும் அப்பாவும் மகனும் பேசும்போது இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிங்க, என்ன சொல்கிறான் பாருங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாக நான் உம்மோடு கூட இருந்து உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதனரோடு நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. இந்த கவனிங்க, நல்ல கவனிங்க, இந்த இளவு வீட்டில் வச்சு பஞ்சாயத்து பேசுவாங்க தெரியுமா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இல்லையா? போன மாதம் ஒரு செய்தி வந்துச்சு. தமிழ்நாடு, இந்தியா முழுவதுமே மிக பிரபலமான செய்தி, எல்லா டிவி நியூஸ் சேனல்லையும் வந்துச்சு.
நான் டிவி பார்க்கல, ஆனால் பேப்பர் படிக்கும்போது அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, ஒரு அப்பா இறந்து கிடக்கிறாரு, அவரை அடக்கம் பண்ணாமல் 3 நாள் வச்சு ரோட்டில் சண்டை போட்டுட்டு இருந்த செய்தி தான் அது. ஆந்திராவில் ஒரு கிராமத்தில் நடந்துச்சு. அப்பாவை பாடையில் கட்டி ரோட்டில் வச்சிருக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. அந்த பக்கம் தள்ளி ஊருக்காரங்க நிற்கிறாங்க. சின்ன மகன் வீட்டில் அப்பா இருக்கிறாரு, பெரிய மகன் வந்து பணத்தை எடுக்க விட மாட்டேங்கிறாரு. என்ன காரணம்னா, சொத்தை பிரிக்காமல் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறார். என்ன செய்யணுங்கிறாரு? சொத்தை ஊருக்காரங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா அடக்கம் பண்ணிட்டு வந்துடும், அதுக்கப்புறம் எல்லாம் செய்வோம். இல்லை இல்லை, இங்கே நீங்கள் நல்லா கவனிங்க. அதாவது தகப்பனை பாடையில் கட்டி வச்சிருக்கும் போது பத்திரம் எழுத முடியுமா? ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பத்திரம் பதிய முடியுமா? முடியுங்க. மூத்த மகனால் முடியும். இந்த கதையில் சொல்லியிருக்கு இல்லையா, மூத்த மகனால் முடியும். ஏங்க, ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பத்திரம் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்கிறீங்க? சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் ஆகும்? நேரம் ஆகிறத விடுங்க, பணத்தை வீட்டில் வச்சுட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போக முடியுமா? அப்பா இறந்து கிடக்கிறாரு, அவன் சொல்கிறான், இல்லை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பத்திரத்தை முடித்தால் ஒழிய பணத்தை எடுக்க விட மாட்டேன். ஏன்னா அப்பா இருந்த வீடு, அதில் தம்பி இருக்கிறான், தம்பியை இப்போ காலி பண்ண வைக்க முடியாது, பணத்தை எடுக்க விடாமல் செஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? இதில் ஒரு 3 நாள் அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த கதை எப்படி முடிஞ்சது, அவங்க எடுத்தாங்களான்னு தெரியல. நல்லா கவனிக்கிறீங்களா? அதே சம்பவம் தான் அங்கே நடக்கு. இளவு வீட்டில் வந்து பஞ்சாயத்து பேசுறது, இறந்த வீட்டில் பேசுறது, கல்யாண வீட்டில் வந்து என்னத்தை பேசுறது. ஒரு நல்ல காரியம் நடக்கும், நடந்துட்டு இருக்கும்போது அங்கே பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எனக்கு மட்டும் செஞ்சீங்களா, அவனுக்கு செஞ்சீங்களே, இவனுக்கு செஞ்சீங்களா, அதெல்லாம் நான் பார்த்துருக்கீங்களா? அங்கே சொந்தத்தை விட, இறந்து கிடக்கிற மனுஷனை விட, ஒரு நல்ல காரியம், பிறந்த நாள் அல்லது ஒரு திருமணம் நடக்கும், அதை விட அவங்களுக்கு எது முக்கியமாக இருக்கும்னா பணம் தான் பெருசாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒருவன் தான் யாரு? இந்த மூத்த குமாரன். அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் யாரு? இந்த அண்ணன். இப்ப தூர தேசத்துக்கு போனான்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, சொத்தை வாங்கிட்டு பிரிச்சான்ல. ஏன் அவன் தூர தேசம்னா வேற நாடு, வேற நாடும் பக்கத்தில் இருக்க நாடு கிடையாது, கண்காணா தேசம். என்ன தேசம்? கண்காணா நாட்டுக்கு ஏன் போனான் சின்ன பையன் அப்படிங்கிற 2வது கேள்வி வருது. 3வது கேள்வி, தகப்பன் ஏன் ஓடி போய் அவன் வரும்போது அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தார்? இந்த 3 கேள்விக்கும் பதில் இருக்கு. கவனிக்கிறீங்களா? அந்த 3 கேள்விக்குமே பதில் என்னன்னா, அண்ணங்காரன் தான் பதில். 3 கேள்விக்கு யாரு தான் பதில்? அண்ணங்காரன் தான் பதில். அவன் இந்த ஊர்ல, இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது, இவன் கண்ணிலே முழிக்கக்கூடாது அப்படின்னு என்ன செஞ்சிட்டான்? சொத்தை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான். கவனிக்கிறீங்களா? போகும்போது அவன் திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இனிமே எனக்கு உங்களுக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது, யார் செத்தாலும் வரமாட்டேன், நான் செத்தாலும் நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கேட்டிருக்கீங்களா? சண்டை வரும்போது நடக்கும், பார்த்துருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? நான் செத்தாலும் நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் யார் செத்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் பிரிச்சுட்டு போகிறான். அப்படி சொல்லிட்டு போனவன் திரும்ப வரதை அப்பா பார்த்தார்னா ஓடாமல் இருக்க முடியுமா? சொல்லுங்க, ஓடாமல் இருக்க முடியும்? வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனானே, என் வீட்டுக்கு தலை வைக்க மாட்டேன்னு சொன்னானே, அந்த பையன் திரும்பி வர்றான்னு சொன்ன உடனே அப்பா என்ன செய்யறாரு? காலு தெறிக்க வேட்டியை மடிச்சு கட்டிட்டு, ஆமீன், புழுதி தெறிக்க என்ன செய்யறாரு? ஓடுறாரு. ஓடி போய், ஆமீன், செத்தாலும் வரமாட்டேன்னு சொன்னானே, இனிமே பார்க்க முடியாதுன்னு நினைச்சோமே, என் பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஓடி போய் முத்தம் கொடுக்குறாரு. அவன் என்னெல்லாமோ சொல்றான், சொத்து இழந்துட்டம்பா, அது போச்சு, இது போச்சு, தப்பு பண்ணிட்டேங்கிறான். அவர் சொல்றாரு, இல்லை இல்லை, நீ உன்னைய பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன், நீ வரமாட்டேன்னு நினைச்சேன், நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு போன பாருங்க, அன்னையிலேருந்து சாப்பிடலை, அன்னையிலேருந்து என்ன செய்யலை. இதெல்லாம் நானா கற்பனை பண்ணி சொல்றேன்னு சொல்றீங்களா? இதெல்லாம் ஊர்ல உலகத்துல நடக்காததையாங்க நான் சொல்றேன். சொல்லுங்க, ஊர்ல உலகத்துல நடக்காததையா நான் சொல்றேன்? சொல்லுங்க. அப்ப ஓடி போறான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அதுக்கு என்ன இருக்கு? காரணம் இருக்கு. முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவன் இப்ப திரும்ப வர்றான்னு உடனே ஒரு உண்மையான பெத்த தகப்பனுக்கு இருதயம் துடிச்சு, ஆமீன்,
கவனிக்கிறீங்களா? ஈரக்கொலை துடிச்சு ஓடுகிறான். என் பிள்ளை வந்துட்டான், பார்க்க மாட்டேன் வரமாட்டேன்னு சொன்ன பிள்ளைய பார்க்க முடியுதுன்னு ஓடி போய் என்ன செய்கிறான்? கழுத்தை கட்டி அவனை என்ன செய்கிறான்? முத்தம் கொடுக்கிறான். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமேன். இங்க இந்த மூத்த குமாரன் இருக்கிறான் பார்த்தீங்களா? இந்த மூத்த குமாரனை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 30ஆம் வசனத்துக்கு அப்புறம் 31ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் 30ஆம் வசனம் வாச்சிருங்க. 30ஆம் வசனத்தில், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரன். அதான் அந்த வார்த்தை தான் முக்கியம். உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரன். கவனிக்கிறீங்களா? அந்த வார்த்தை தான் வரும். தம்பிங்கிற வார்த்தை வராது, நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்கிற வார்த்தை வராது, அந்த கட்டையன் அப்படிங்கிற வார்த்தை வரும், அந்த பிரிச்சுட்டு போனோம்லா அப்படிங்கிற வார்த்தை வரும். கவனிக்கிறீங்களா? பட்ட பேர் தான் என்னது வரும்? பக்க பெயரா? அதுதான் என்ன செய்யும்? அந்த ஈசாயின் மகன் வந்தானா, சவுல் கேட்டான் இல்லையா, தாவீதுன்னு சொல்ல வாய் வராது, பேர் வராது. அந்த ஈசாயின் மகன் வந்தானா, அந்த தருதலை வந்தானா, அதை விளங்காதவன் வந்துட்டானா அப்படிங்கிற வார்த்தையில என்ன செய்யும்? வரும். தம்பிங்கிற வார்த்தையும் வராது. என்ன வார்த்தை வராது? என்ன வார்த்தை வராது? கவனிக்கிறேன். அவன் சொல்றான், உம்முடைய குமாரன் உம்முடைய மகன் என்ன செய்கிறான்? அவன் சொல்லுகிற இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த வார்த்தைகள் என்னது? ரொம்ப முக்கியமானது. இப்ப நல்ல கவனிங்க. இதெல்லாம் யாரை குறித்து ஆண்டவர் பேசுகிறார்? யாரை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னா, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இதுதான் இளைய குமாரன். இதுதான் யாரு? இளைய குமாரன். சகல ஆயக்காரரும் பாவிகளும் இல்லைங்களா? ஏன்னா மனம் திரும்புகிற ஒரே பாவின்னு சொல்லியிருக்கிறார். மனம் திரும்புகிற ஒரே பாவி. அடுத்து ரெண்டாவது வசனத்தை பாருங்க. அதுல ஒருத்தங்களை சொல்லப்பட்டிருக்கு, அவங்க மனம் திரும்பாத பாவிகள். அது யார்? 2வது வசனம் பாருங்க. அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அப்படி சொன்னும் போதுதான் அவங்களுக்கு ஒரு உவமையை அவர் சொன்னார். சொல்லிட்டு தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் சொல்றார். கவனிக்கிறீங்களா? அப்ப அண்ணன் என்பது யாரை குறிக்கிறது? பரிசேயரும் வேத பாரகரையும். வேத பாரகர்னா யாரு? வேதத்தை கையில வைத்திருக்கிறவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள், வேதத்தை போதிக்கிறவர்கள், அவர்கள் தான் யாரு? வேத பாரகர்கள். கவனிக்கிறீங்களா? அவர்கள் வேதத்தை கையில வைத்திருந்தாலும் வேதத்தையும் தேவனையும் அறியாதவர்கள், தேவனுடைய சித்தத்தை அறியாதவர்கள். தகப்பனோடு கூட இருந்தாலும் தகப்பனை அறியாதவன் தான் யாரு? அண்ணன். தகப்பன் சொல்றாரு, மகனே நீ எப்போது என்னோடு இருக்கிறாய் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரா இல்லையா? பெரிய பையன் வந்து என்ன சொல்றாரு? நீ எப்போது என்னோடு இருக்கிறாய். ஆனா என்ன பிரயோஜனம்? ஆமேன். அப்ப 2வது ஒரு மனம் திரும்புதல் இருக்கிறது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இப்ப நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? மனம் திரும்புதலை பத்தி தான் நம்ம முக்கியமா பார்த்துட்டு இருக்கிறோம். முதலாவது ஒரு மனம் திரும்புதல் என்ன அப்படின்னா, நல்ல கவனிங்க. தூரம் போன, தொலைந்து போன, காணாமல் போன, ஆமீன் என்ற வார்த்தைகள் முக்கியப்படுகிறது. தேவனை விட்டு, படைத்தவரை விட்டு, சிருஷ்டித்தவரை விட்டு தூரம் போனவர்கள் தன்னை படைத்த தெய்வத்தை தெய்வம் என்று அங்கீகரித்து, ஆமீன், சிலுவை நாதரை தேடி வருவது, இயேசுவை தேடி வருவது, ஆமீன், தன்னை தேடி வந்த தேவனை, ஆமீன் சொல்லுங்க, தன்னை நாடி வந்த தேவனை, மனுக்குலத்தை மீட்கும்படி உலகத்தில் வந்து தன் ஜீவனை கொடுத்த, ஆமீன், ரத்தத்தை சிந்தி மரித்த இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக அங்கீகரித்து, ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போனதான்ப்பா எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை விட்டு நான் தூரம் போனதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஆண்டவரே அப்படிங்கன்னு என்றைக்கு இந்த உலகம் உணர்ந்து கொள்ளுகிறதோ, இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைகளும் அன்றோடு தீர்ந்துவிடும். அது வரைக்கும் இந்த யுத்தம், இந்த சண்டை, இந்த பணக்காரன் ஏழை, ஏமாத்து, திருட்டு, இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். உலகம் தேவனிடம் திரும்ப வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. மனுக்குலம் தன்னை படைத்த கடவுளிடம், கர்த்தரிடத்தில், யெகோவா தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். அவரே மெய்யான தெய்வமாக இருக்கிறார். ஆமீன்.
அவரே வானத்தையும் பூமியும் மனிதனையும் மனு குலத்தையும் காணப்படாத எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தகப்பனாகிய தெய்வமாக அவரே இருக்கிறார். அவர் இந்த உலகத்தை தேடி வந்தார். தொலைந்து போன மனிதனை தேடி வந்து அவனுக்காக தன் இரத்தத்தை சிந்தி, ஆமென், அவனை திரும்ப தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு தடையாக இருந்த பாவத்தை என்ன செய்தார்? அவர் சிலுவையில் ஆணி அடித்தார். சாபத்தை தொலைத்து போட்டார். பிசாசின் சக்தியை என்ன செய்தார்? தன்னுடைய இரத்தத்தினாலே அழித்து போட்டார். அந்த தேவனிடத்துல வரும்போது, ஆமென், அதாங்க மனம் திரும்புதல். வந்துட்டா எல்லாம் சரியாயிரும். அதனாலதான் அப்பா மற்றதெல்லாம் அவர் என்ன செய்யல, பேசல, கேட்கல. அவன் என்னெல்லாமோ சொல்றான், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், அதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. நீ போனல, அதான் காரணம். நீ தூரம் போனல, அதான் காரணம். கவனிக்கிறீங்களா? இப்ப நல்லா கவனிங்க. பிரச்சனை வருது, போராட்டம் வருது, குடும்பத்துல அண்ணன் சரியில்லை, அப்பா சரியில்லை, புருஷன் சரியில்லைன்னு தூரம் போகாதீங்க. என்ன செய்யாதீங்க? வேற சொந்தத்தை நாடாதீங்க, வெளியே போகாதீங்க. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க. ஆமே, அண்ணன் சரியில்லைன்னு தான் இவன் வெளியே போனான். யார் சரியில்லை? இந்த அண்ணன் கூட வாழதை விட சொத்தை வாங்கிட்டு என்ன செய்யறேன், நான் தூர தேசமா போறேன். குடும்பம் உடைந்தது. குடும்பம் என்ன செய்தது? உடைந்தது. மனுக்குலம் தேவனை விட்டு பிரிந்தது. கவனிக்கிறீங்களா? பிரிந்தது. ஆனாலே அங்கே பிசாசுக்கு இடம் உண்டு. பிசாசு உள்ளே வந்துருவான். அங்க யார் வந்துருவா? பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிக்கிறீங்களா? ஆமேன். வீட்டில் சரியில்லைங்க, அவரு சரியில்லைங்க, இவரு சரியில்லைன்னு தூரம் வெளியே போகாதீங்க. கவனிக்கிறீங்களா? வெளியில பிசாசு காத்திருக்கிறான், பாவம் காத்திருக்கிறது. கவனிக்கிறீங்களா? இளையகுமாரன் செஞ்ச ஒரே தப்பு இதான். இளையகுமாரன் செஞ்ச ஒரே தப்பு இதான். நான் பேசிட்டு இருக்கிறது தேவனை விட்டு தூரம் போவதை. கவனிக்கிறீங்களா? ரெண்டாவது, நான் பேசிட்டு இருக்கிறது, கவனிக்கிறீங்களா, உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஒழுங்குகள், குடும்பங்கள், படிநிலைகள் இருக்கிறது. கணவனானால் மனைவி, மனைவியானால் கணவன், பிள்ளைகளானால் தகப்பன், ஆமீன், தகப்பனானால் பிள்ளைகள். கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் விட்டு தூரம் போக போக போக, கவனிக்கிறீங்களா, ஒரு கணவனை விட ஒரு மனைவிக்கு உயர்ந்தவர் யாரு? மனைவியை விட கணவனுக்கு உயர்ந்தவர் யாரு? பிள்ளைகளுக்கு தகப்பன் தாயை விட உயர்ந்தவங்க யாரு? யாராவது ஒருத்தங்க நல்லது செஞ்சிருவாங்க என்று நம்பினால் அவர்களை விட முட்டாள்கள் ஒருவரும் இல்லை என்று, அதனால நான் அதான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். ஆமீன். தகப்பனின் தாயை விட எனக்கு ஒருத்தங்க நல்லது செஞ்சிருவாங்க, அவர் ரொம்ப நல்லவரா திர்றாரு, எங்க அப்பா கூட அவ்வளவு நல்லவர் இல்லைங்க, எங்க அம்மா கூட அவளுக்கு நல்லது இல்லை, அவர் என் ஃப்ரெண்டு, அவன் எனக்கு உயிரை கூட கொடுத்துருவாங்க. கொடுப்பானா? அப்படி நடுத்தரில் விட்டுட்டு போவான். கவனிக்கிறீங்களா? போயிருக்கிறாங்க, போவாங்க. இனிமே அது தொடர்கதையாக நடக்குது. ஏன்னா பிசாசு வஞ்சிக்கிறான். அதுக்கு பின்னாடியில் ஒரு பிசாசின் சக்தி இருக்குது. என் வீட்டுக்காரர் சரியில்லைங்க, அவர் நல்லா பேசுறாருங்க. அவர் யாரு? நல்ல பேசுறாரு. உன் உயிரை எடுக்கிறதுக்கு தான் பேசுறாரு. கவனிக்கிறீங்களா? உன்னுடைய ஜீவனை எடுப்பதற்கு தான் என்ன செய்யறாரு? பிசாசின் மூலமாய் பேசி கொண்டு இருக்கிறாரு. அவரு தூரம் போகாதீங்க. தூரம் போவது தான், கவனிக்கிறீங்களா, வேற ஒரு உறவு, ஆமீன், வெளியே போவது தான், பிரிவினை தான், உடைக்கப்படுவது தான் பிசாசின் நோக்கமா இருக்கிறது. உடைக்கப்படுவதற்கு, உறவு உடைக்கப்படுவதற்கு, ஐக்கியம் உடைக்கப்படுவதற்கு ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். ஆமீன் சொல்லுங்க. பிரச்சனைகள் வந்தது, பிரச்சனைகள் வரும், இனியும் வரலாம். ஆனாலும் சரி, கவனிங்க, உடைக்கப்படுவதற்கு, பிரிக்கப்படுவதற்கு ஒரு நாள் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். ஆமீன் சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமீன். பிரிவினைக்கு எங்கள் உள்ளத்தில் இடமில்லை. எல்லாரும் சொல்லுங்க, பிரிவினைக்கு, கசப்புக்கு, ஆமீன், எரிச்சலுக்கு எங்கள் உள்ளத்தில் என்ன இல்லை? இடம் கிடையாது. கவனிக்கிறீங்களா? ஒரு 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 கசப்பு அண்ணன் மேல, ஆமீன், இளவு வீட்டில், செத்த வீட்டில் வந்து கூட எதை பற்றி தான் பேசுகிறான்? ஆடை பற்றி தான் பேசுகிறான். ஆட்டை கொடுத்துட்டேரே, எனக்கு கொடுத்தேரா? முதல்ல அவனுக்கு இப்போ வந்த உடனே என்ன செஞ்சுட்டேரு? ஆட்டை அடித்து விருந்து வச்சிருக்கிறீர்கள, எனக்கு எப்போ செய்ய போறீரு? தம்பி வந்துட்டாயா, சுகத்தோடு வந்துட்டாயா, தம்பி வந்துட்டாயா, புத்தி திருந்தி வந்துட்டான், அதை விடுங்க. இப்போ முதல்ல எவ்வளவு செலவாச்சு அதை சொல்லுங்க. எவ்வளவு செலவாச்சு? ஏன் பிறந்த நாளுக்கு ஏன் இதை செஞ்சல, அவன் பிறந்த நாளுக்கு இதை செய்கிறீங்க? ஏன் அந்த பிள்ளைக்கு அதை செஞ்சீங்க, இந்த பிள்ளைக்கு ஏன் இதை செய்யலை? அது சில தப்புகள்லாம் இருக்குது பாருங்க, அதை விடுங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இல்லாதவங்ககிட்ட எடுத்து இருக்கவங்ககிட்ட கொடுக்குறது, அதுக்கு பேர் கம்யூனிசம்.
சில பெற்றோர்கள் கம்யூனிஸ்டவாதிகளாக மாறிடுவாங்க. இருக்கிறவங்ககிட்ட எடுத்து என்ன செய்யறது, இல்லாதவன்கிட்ட கொடுக்குறது. அதுக்கு பேர் தான் கம்யூனிசம். கவனிக்கிறீங்களா? ஆனால் அது தப்பு, அது முட்டாள்தனம். ஏன்னா ஒரு மனுஷன் கடன் வாங்கிட்டே இருந்தான்னா, அவனுக்கு நான் கடன் கொடுத்துட்டே இருந்தேன்னா நான் தான் தப்பு பண்ணுறேன். கவனிக்கிறீங்களா? நான் தான் என்ன செய்கிறேன், தப்பு பண்ணுறேன். கவனிக்கிறீங்களா? அப்படி செய்யக்கூடாதுங்க. நான் ஒரு மனுஷன் உழைச்சி கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு அவன் திறமையாக செயல்பட்டு அவன் மேலே போய் இருப்பான். நீங்கள் ஒன்றும் செய்யாமல் சோம்பேறியாக இருந்து ஒரு வேலையும் செய்யாமல் நீங்கள் இருந்துட்டு இருப்பீங்க. உழைச்சவன்கிட்ட வாங்கி உழைக்காதவனுக்கு கொடுக்கணுமா? இவன் என்னைக்குங்க உழைக்க போகிறான்? இவன் என்னைக்கு இதெல்லாம் நிறுத்த போகிறான்? அப்போ நான் கொடுத்துட்டே இருந்தால் நான் தாங்க தப்பு பண்ணுறேன். அவனை என்ன செய்கிறேன், அவனை உழைக்காம, அவனை என்ன செய்யாம. அப்போ நான் செய்ய வேண்டியது என்ன? கொடுக்குறோம், இல்லைன்னு சொல்லலை. அவங்க வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ணனோ தம்பியோ அக்காலோ தங்கச்சியோ வாங்கிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. அவங்களுக்கு திறந்து எப்போனாலும் சரி. ஆமீன். கொடுத்துட்டே தான் இருக்கணும். என்னதான் செய்யணும் சொல்லுங்க? என்னதான் செய்யணும்? கொடுத்துட்டே தான் இருக்கணும். கவனிக்கிறீங்களா? என்னைக்கு அவங்க கொடுக்குறவங்களா மாற போகிறாங்க? அதுக்கு என்ன வழி உண்டு? அதுக்கு என்ன, அதை யோசிக்கணுமா வேண்டாமா? நல்லா கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? பிரச்சனைகளும் போராட்டங்களும் சில நேரங்களில் வரத்தான் செய்யும். ஆமீன். ஒரு அண்ணன் இப்படி இருப்பான், ஒரு தம்பி இப்படி இருப்பான். ஒரு அண்ணன் புடுங்குகிறவனா இருப்பான், ஒரு தம்பி எப்படி இருப்பான், செலவழிக்கிறவனா இருப்பான். ஒரு அண்ணன் ஒரு மாதிரி இருப்பான், ஒரு தம்பி ஒரு மாதிரி இருப்பான், ஒரு அக்கா வேற மாதிரி இருப்பா. கவனிக்கிறீங்களா? இது எல்லாமே குடும்பத்தில் உண்டுங்க. இது எல்லாமே எங்கே உண்டு? இது இல்லாத குடும்பம் ஒன்றை காமிங்க. ஒரு குடும்பத்தை ஒருத்தன் காட்டட்டும். சொல்லுங்க, அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இருக்குதுன்னு சொல்லி காட்டட்டும். கிடையவே கிடையாது. எல்லா குடும்பத்திலும் உண்டு. ஆனால் சில குடும்பங்கள் மட்டும் உடையாமல் இருப்பதற்கு காரணம் இருக்கிறது. ஏன்னா அங்க ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அங்க ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அங்க உள்ள தகப்பனுக்கு அங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. கவனிக்கிறீங்களா? அங்க பிள்ளைய கண்டு ஓடுகிற, ஆமீன், கட்டி பிடிக்கிற, முத்தம் கொடுக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆமீன். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? நீ எப்போது என் கூட இருக்க, உன்னுடையதெல்லாம் என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்குதுங்கிற. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாங்க? அவர் என்ன சொல்றாரு? நான் சொத்தை பிரிச்சு கொடுத்தாச்சு, உனக்கு பாதி கொடுத்துட்டேன், அவனுக்கு பாதி கொடுத்துட்டேன். இப்ப இருக்கிற சொத்தெல்லாம் ஓன் சொத்து தான்ப்பா, ஓன் சொத்துல இருந்து எடுத்தா இப்ப அவனுக்கு செலவழிச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. கவனிக்கிறீங்களா? என்கிட்ட ஒன்றும் இல்லை. இப்போ என்னது இல்லை? என்கிட்ட ஒன்றும் இல்லை. சொத்தை ரெண்டா பிரிச்சாச்சு, அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரித்து கொடுத்தாச்சு. தம்பி பூரா செலவழிச்சு ஒன்றும் இல்லாமல் வந்துட்டான். இப்போ நானே யார்கிட்ட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்? ஓன்ட்ட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ உன் தம்பிக்கு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? கடமையா இல்லையாங்க? சொல்லுங்க, கடமையா இல்லையா? ஆம்பின்னு சொல்லுங்க. ஒருத்தன் அழிக்கிறவனா இருப்பான், ஒருத்தன் காக்கிறவனா இருப்பான். ஒருத்தன் கொடுக்கிறவனா இருப்பான், ஒருத்தன் வாங்குகிறவனா இருப்பான். ஒருத்தன் ரொம்ப பேசுறவனா இருப்பான், வாயாடியா இருப்பான், ஒருத்தன் அமைதியா இருப்பான். இதெல்லாம் எங்கள் குடும்பத்தில் உண்டு. கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் இருந்தாலும் உடைப்புக்கு அங்கே இடம் இருக்கக்கூடாது. பிரிவினைக்கு அங்கே என்ன இருக்கக்கூடாது? சொல்லுங்க தம்பி, என்ன இருக்கக்கூடாது? அங்கே இடம் இருக்கக்கூடாது. பிரிந்து போவதற்கு எத்தனையோ காரணம் உண்டு. எத்தனையோ, அதான் சொன்னேன், இந்த எல்லா காரணமும் பிரிந்து போவதற்கு உண்டுங்க. ஆனால் பிரியாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. பிரியாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்று சொன்னால், தகப்பன் ஓடுறாரு பாருங்க, அந்த அப்பாவை கொஞ்ச நேரமாவது சந்தோஷப்படுத்த வேண்டாமா? ஆமீன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அவன் வந்த உடனே எந்த தகப்பங்க, ஒரு பணக்கார தகப்பன் ரோட்டில் ஓடுவாரா? எல்லாம் வேட்டியை மடித்து புழுதி அடிக்க ஓடி போய் வந்ததுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறார, அந்த அப்பாவை ஒரே நிமிஷத்தில் துக்கப்படுத்தலாம் நினைக்கிறானே. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன்? இந்த தகப்பன் தேவனாக இருக்கிறார். இந்த தகப்பனுக்கு ஒப்பாகத்தான் தேவன் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே நல்ல கவனிங்க. நீங்கள் யாரை மன்னிக்கிறீர்களோ, பவுல் எழுதுகிறார், அது தேவ சன்னிதானத்தில் தேவனின் நிமித்தம் நீங்கள் மன்னிக்கிறீர்கள். நீங்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அது தேவ சன்னிதானத்தில் தேவன் நிமித்தம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். நாம் புசித்தாலும் குடித்தாலும், நாம் இருந்தாலும் மரித்தாலும் பிழைத்தாலும், நாம் கர்த்தருக்காக மரிக்கிறோம், கர்த்தருக்காக வாழுகிறோம். நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்கிறோம்.
ஆமீன் சொல்லுங்க. தேவனின் நிமித்தமாக நான் மன்னிக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்து மன்னிக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் யார் நிமித்தம் மன்னிக்கிறேன்? தேவன் நிமித்தம் தேவனுடைய பிள்ளையாக இருந்து நான் என்ன செய்கிறேன்? மன்னிக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பல காரியங்களை நம்ம என்ன செய்யலாம்? சாக்கு போக்காக சொல்லலாம். ஆனால் கவனிங்க, நமக்கெல்லாம் ஒரு தகப்பன் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நமக்கெல்லாம் ஒரு தகப்பன் இருக்கிறார். மூத்த மகனாக நீங்கள் இருக்கலாம், அல்லது நீங்கள் இளைய மகனாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே ஒரு தகப்பன் இருக்கிறார், ஒரு தேவன் இருக்கிறார். அதே இயேசுவின் இரத்தத்தினால தான் நீங்களும் கழுவப்பட்டீர்கள். அதே இயேசுவின் இரத்தத்தினால தான் நானும் கழுவப்பட்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. வேதம் அவரை குறித்து என்ன சொல்லுகிறது? வானத்திலும் பூமியிலும் இருக்கிற சகல குடும்பத்துக்கும், முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா குடும்பத்துக்கும். ஆமென் சொல்லுங்க. தலைவர் யாரு தான்? இயேசு தான். அது அப்படி வீட்டில் எழுதி போட்டால் மட்டும் போதாது, அது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவும் வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அதை வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? நடைமுறைப்படுத்தவும் வேண்டும். இப்போ நம்ம முடிக்க போகிறோம். யாரை பற்றி பார்த்துருக்குறோம்? தம்பியை பற்றி பார்த்துருக்குறோம். அப்புறம் அண்ணனை பற்றி பார்த்துருக்குறோம். மூணாவது தகப்பனை பற்றி பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். இந்த தகப்பன் யார்? ஆமீன். தகப்பன் யார் அப்படின்னா, குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தகப்பன் யாரு? சண்டையை சமாளிக்கிறவர். சமாளிக்கிறாரா இல்லையா? அண்ணன்ட்ட போய் சமாதானம் பேசுகிறாரா இல்லையா? சொல்லுங்க, வாயத்திறன் சொல்லுங்க. பேசுகிறாரா இல்லையா? இல்லை அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டையை இழுத்து விட்டாரா? சில பொம்பளைகள் செய்கிற மாதிரி. மகனுக்கும் கல்யாணம் முடிச்சு வச்ச மருமகளுக்கும் சண்டை இழுத்து விட்டுற ஆளை பார்த்துருக்கீங்களா? இருக்குங்க. இந்த ஊரில் முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? என் பையனுக்கு கல்யாணம் முடித்து வச்சிருக்கிறது, நேத்தாங்க கல்யாணம் முடித்து வச்சுருக்கோம். இன்னைக்கு பையனுக்கும் மருமகளுக்கும் என்ன வந்துடணும்? சண்டை வந்தால் நல்லதுன்னு நினைக்கிற மாமியாரும் மாமனாரும் நிறைய பேர் இருக்காங்க இங்கே உலகத்தில். இருக்காங்களா இல்லையா? இங்கே தகப்பனை பற்றி நம்ம பார்க்குறோம். தகப்பன் யாரு? தம்பி வந்தால் ஓடுதாரு, அண்ணன் வந்தாலும் ஓடுதாரு. அண்ணன்ட்ட போய் சொல்றாரு, எப்பா சொத்தெல்லாம் கொடுத்தாச்சு, இப்போ இந்த பார்ட்டியெல்லாம் நடக்குது, நடனமெல்லாம் நடக்குது, ஓன் துட்டில் தான் நடக்குது. ஏன் நம்ம தம்பிக்கு செய்யாமல் நீ யாருக்கு செய்ய போகிற? மோதிரெல்லாம் கொடுத்துட்டேன், புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன், ஓன் சொத்துல இருந்தாப்பா எடுத்து கொட்டிருக்கேன். நம்ம தம்பி அழிஞ்சு போவதை நம்ம பார்க்கலாமாங்கிறாரு. பார்க்கலாமா? சொல்லுங்க, பார்க்கலாமா? ஆனால் சிலர் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் இந்த தகப்பன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த தகப்பன் யாரும் அல்ல, அப்படிப்பட்டவர் அல்ல. அடுத்து என்ன செய்கிறாருங்க? மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போன வந்தவொடனே என்ன செய்கிறாரு? ஓடுறாரு. தலை தெறிக்க ஓடி, ஆமீன், கழுத்தை கட்டி முத்தம் கொடுத்துட்டு நீ வந்துட்டியா, அதே போதுங்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இங்கே என்ன காரியம் அப்படின்னா, நல்ல கவனிங்க, இங்கே பணம் ரெண்டாவது வருகிறது, உறவு முதலாவது வருகிறது. எல்லாரும் சொல்லுங்க, பணம் ரெண்டாவது வருது, எது முதல்ல வருது? சொந்தம் முதல்ல வருது, மனுஷன் முதல்ல வர்றான். மூத்த குமாரனுக்கு யாரு முதல்ல வந்தது? பணம் முதல்ல வந்துச்சு. தம்பியாவது அவனாவது பணம் இருந்தா போதுங்க, நான் 10 தம்பியை சம்பாதிச்சிருவேங்கிறான். ஆமீன். தம்பி என்ன சொல்றான்? அண்ணனாவது அப்பாவது துட்டை கொடுங்க, நான் வேற ஊருக்கு போறேன் அப்படிங்கிறான். ஆமீன். 2 பேர் மூஞ்சிலையும் இனி நான் முழிக்கவே மாட்டேன், அங்கே போய் சம்பாதிச்சு நீங்கள் எனக்கு கொடுத்த சொத்தோட 10 மடங்கு பெட்டியோட வரேன்னா இல்லையா பாருங்கன்ட்டு போகிறான். அவனுக்கு எதான் பெருசு? பணம் தான் பெருசு. ஆனால் 2 பேரும் வாழ்க்கையில் ஜெயிச்சாங்களா? ஜெயிக்கலைங்க. ஜெயிச்சது யாரு? அப்பா தான் ஜெயிச்சார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யார் தான் ஜெயிச்சா? அவர் நல்ல ஒரு தகப்பன்ங்க. ஆமீன் சொல்லுங்க. அவர் யாரு? நல்ல தகப்பன். ஆமீன் சொல்லுங்க. பணத்தை விட வாழ்க்கையை, பணத்தை விட உறவை, பணத்தை விட ஆமீன் எதிர்காலத்தை, ஆமீன். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அதில் ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, இவன் மரித்தான் உயிர்த்தான், காணாமல் போனான் காணப்பட்டான்னா என்ன சொல்றாரு தெரியுமா? இவன் கடந்த கால வாழ்க்கை போட்டும் இவனுக்கு ஒரு எதிர்காலம் உண்டாக்க வேண்டியது குடும்பத்தாருடைய கடமை, தகப்பனுடைய கடமை அப்படிங்கிறார். அப்ப தகப்பன் என்ன சொல்றாரு? எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், இன்னைக்கு எந்த மகன் சாப்பாடு கிடைக்கானோ கொடுக்கானோ அவன் தான் பெருசுன்னு சொல்ல மாட்டார்.
எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எனக்கு இன்னைக்கு சாப்பாடு போட்டால் மகா சாப்பாடு போட்டாங்க, ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு யாரு சாப்பாடு? ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்துட்டா ஒரு கிறிஸ்துமஸுக்கு, ஆமீன். ஒரு வேட்டியை 100 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துட்டா இந்த மகா தான் எனக்கு மகா, மற்றவன்லாம் எனக்கு யாரு கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டார். அப்படி என்ன செய்ய மாட்டார்? சொல்ல மாட்டாருங்க. ஏன்னா இவருக்கு பணம் ரெண்டாவது, எதிர்காலம், பிள்ளை எல்லாருக்கும் நல்ல எதிர்காலம் உண்டாக வேண்டுங்கிறார். பிள்ளைகள் எல்லாருக்குமே என்ன உண்டாகணுங்கிறாரு? நல்ல எதிர்காலத்தை குறித்து யோசிக்கக்கூடிய தகப்பன், ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறீங்களா? சொல்லுங்க, யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்துக்காக எதெல்லாமோ நம்ம செய்கிறோம் இல்லைங்க. இந்த பிள்ளைக்கு நாளைக்கு ஒரு அவமானம் வரக்கு தகப்பனும் தாயும் காரணமாக இருக்கக்கூடாது. அவன் சண்டை போட்டோம், ஆமீன் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அடுத்து இந்த தகப்பன் எப்படிப்பட்டவர்னா, இளையகுமாரனே சொல்கிறான், எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு உண்டு அப்படிங்கிறான். என்ன சொல்கிறான்? எங்கள் அப்பா வீட்டில் யாருக்கெல்லாம் சாப்பாடு இருக்குது? வேலைக்காரங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு இருக்குது அப்படிங்கிறான். அப்போ எப்படிப்பட்ட அப்பான்னு பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட அப்பா? அடுத்து என்ன சொல்கிறாரு? அவன் வந்த உடனே ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுங்கிறார்ல, சாதாரண ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்க சொன்னார், உயர்ந்த வஸ்திரம். அப்புறம் என்ன சொல்கிறாரு? மோதிரம். அப்புறம் கால்களுக்கு என்னது? பாதரட்சை. அப்போ என்னன்னு உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த தகப்பனை பற்றி எத்தனை பேர் உங்களுக்கு புரியுது? ஆமீன். எங்க என்ன சொல்கிறாரு கவனிங்க. அவர் சொல்கிறாரு, இதில் இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்னா, சொத்தை பிரிச்சுட்டாங்க இல்லையா? சொத்தை பிரிக்கும் போது 3ஆக பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சொத்தை 3ஆக பிரிச்சுட்டாங்க. பையனுக்கு 1, மூத்த பையனுக்கு 1, அப்பாவுக்கு 1. அப்போ அப்பா சொல்கிறாரு, நீ என்ன கூட எப்போதும் இருக்கிற, பணத்துக்காக சண்டை போடாத, என் பணத்தை எல்லாம் வேணாம், உனக்கே தர்றேன், என்னுடையதெல்லாம் என்னதான் இருக்கிறது? உன்னுடையதான் இருக்கிறது. பணத்துக்காக என்ன செய்யாத, சண்டை போடாத, தம்பியை நாம் ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறாரு. தம்பியை நாம் என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்வோம். நம்மளை விட்டு அவன் தூரம் போனதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். எல்லா பிரச்சனைக்கும் எதான் காரணம்? மனதில் இருக்கிற கோபம், கசப்பு, எரிச்சல், தம்பிக்கும் அண்ணனுக்கும் இருக்கிற சண்டைகள், இதான் எல்லாத்துக்கும் என்னது காரணம்? தம்பியை ஏற்றுக்கொள்வோம் என்று அவர் சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, மன்னிப்போம், மறப்போம், ஏற்றுக்கொள்வோம். மீண்டும் சொல்லுங்க, மன்னிப்போம், மறப்போம், ஏற்றுக்கொள்வோம். இல்லைங்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. இல்லைங்க என்னது முடியாதுன்னு சொல்லாதீங்க. யோனாவை போல சாகிற வரைக்கும் இப்படியே இருக்கிறது நல்லதுன்னு சொல்லாதீங்க. கவனிக்கிறீங்களா? அப்பா வந்து கெஞ்சுறாரு, தம்பி வந்திருக்கான், நம்ம ஏற்றுக்கொள்வோன்னு சொல்றாரு. மூத்த குமாரனை மாதிரி என்ன செய்யாதீங்க, வேண்டான்னு சொல்லாதீங்க இல்லையா? ஸோ ஆகவே 3 பேரை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். தம்பி, அண்ணன், அப்புறம் அப்பா. தம்பி தூரம் போனான், அவனுக்கு ஒரு மனம் திரும்புதல். அண்ணன் உள்ளேயே இருக்கிறான், ஆனாலும் அவனுக்கு ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். கவனிக்கிறீங்களா? இந்த 2 இடத்துல நம்ம இருந்தாலும் நமக்கு ஒரு மனம் திரும்புதல் வேணும். ஏன்னா நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறாரு, எல்லாரையும் நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமீன். ஆனால் அவர் எல்லாவற்றையும் எனக்கு நிறைவாய் தருவார். அவர் தான் சொல்றாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையது அப்படிங்கிறாரு. பணத்துக்காக, ஆமீன், சில சின்ன சின்ன காரியங்களுக்காக, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக, சண்டைகளையும் குழப்பங்களை விட்டு பிரிவினைகளுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு விட்டு கொடுத்தால் அதற்குரிய பலனை அவர் தருவார். இன்றைக்கு ஒன்றை நீங்கள் கொடுத்தால் உறவுகள் நிமித்தமாய் அதற்குரிய ஆசீர்வாதத்தை அவர் தருவார். இன்றைக்கு நீங்கள் பணத்தை மட்டுமில்லை, ஏதோ ஒன்றை கொடுத்தால், மன்னிப்பை கொடுத்தால், ஆமீன் சொல்லுங்க, அன்பை கொடுத்தால், தம்பி வரும்போது அவனுக்கு பாசத்தை கொடுத்தால், ஆமீன் சொல்லுங்க, அவனுடைய குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டால், ஆமீன் சொல்லுங்க, சமாதானத்தை நீங்கள் கொடுத்தால் அதற்குரிய நன்மைகளை தர தகப்பன் காத்திருக்கிறார். இயேசு காத்திருக்கிறார். அவர்தான் உங்களுடைய தகப்பன். ஆமீன். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக.